அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாடத்தை எடுத்து உதவி செய்ய போகிற தேவாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று கூடார பண்டிகை 4வது நாளிலே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே வருவதற்கு முதலாவது என்னுடைய தேவ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இங்கே உள்ள பொறுப்பாளருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. தேவன் என்ன நோக்கத்துக்கு கூட்டி வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. 97ஆம் அதிகாரம் சங்கீதம் 97:11 வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்று நாள் நான் கேட்டிருப்பீங்க. நல்லா அருமையான தேவதாசர்கள் உங்களோட பகிர்ந்திருப்பாங்க. கர்த்தர் அடியின் மூலமாகவும் இந்த காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. முதல்ல நான் இது ஒரு என்னென்ன பாட்டெல்லாம் பேச போறேன்னு சொல்லிடுறேன். நான் வெளிச்சம் நீதிமானுக்காக விதைக்கப்பட்டது தலைப்பில் நான் பேச போறேன். அடுத்து நீதிமான்னா யாரு, அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி என்ன காரியம் இருளாக என்ன இருந்தது, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க குறிச்சு அர்த்தம், அப்புறம் உலகத்தின் வெளிச்சமாக நீங்க இருக்கிறீங்கன்றதை குறிச்சு, அந்த வெளிச்சம் நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதை இலக்க செய்யக்கூடிய 5 காரியங்கள், நம்ம செய்த காரியங்கள் குறிச்சோம். அதே நேரத்தில் வெளிச்சத்தை பாதுகாக்கக்கூடிய ஆவிக்குரிய பழக்க வழக்கத்தை குறிச்சும் பேசி நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. என்னோட தலைப்பு இதுக்குள்ளதான் இருக்கும். அல்லேலூயா. வெளியில எங்கேயும் போகாது, இதுக்குள்ள மட்டும்தான் கிளம்புறோம். அல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சம் அல்லேலூயா கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லவே இல்லை, விதைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நல்ல அற்புதமான வாக்குத்தத்தம். இதெல்லாம் நீங்களாம் பாக்கியவான்கள். நான் உண்மையிலே நினைக்கிறேன். நான் சொல்றது இப்ப நான் கேட்டேன்னா ஒரு வார்த்தை ஒரு தியானம் மட்டும்தான் என்னால நான் சொல்ல முடியும், நீங்க கேட்க முடியும். ஆனா நீங்க எத்தனையுடைய போதர்களுடைய அந்த வார்த்தை வித்தியாசமான வெரைட்டியா அல்லேலூயா நீங்க கேட்டிருக்கீங்க. சோ நீங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, ஓகே. நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அற்புதமான வாக்குத்தத்தமா அது காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னமும் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் சொல்றத ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா நீங்க கவனிச்சுட்டே வாருங்க. நான் அப்படி உங்களுக்கு சில காரியங்கள்ல பிடிக்கல புரியல அப்படின்னா அடுத்து கூட நீங்க என்ன கேட்கலாம். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. கீழே தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறார். சிலருக்கு அது வளர்ந்து விரிவடைஞ்சு அது கிடைக்க ஆரம்பிச்சது, அவருடைய பலன் கிடைக்க ஆரம்பிக்கிறது. சிலருக்கு அது கிடைக்கல. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற உடனே நம்ம வேற மாதிரியாக வேற எங்கேயோ திங்கி நமக்கு போயிடவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய நன்மைகளோ ஏதோ ஒன்று நமக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு காரியம். இப்ப இந்த இடத்துல ஒரு பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையில வெளிச்சமே இனிமே வராது அப்படின்னு ஒரு தடவை பார்க்கும்பொழுது குடும்பத்துல பிரச்சனைகள், ஒரு பணம் பற்றாக்குறைகள், அப்புறம் வீட்டுல நோய் வாய்ப்பட்டு கிடக்கிற அந்த காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால கவலைகள், ஊழியத்துல எதிர்ப்பான காரியங்கள், இப்படி ஏதோ ஒன்று வெளிச்சம் நமக்கு இன்னும் வரலையே, என்னைக்குதான் நமக்கு வரப்போகுது, இதுக்கு விடிவு காலமே இல்லையா, நாம என்னதான் செய்ய முடியும், அல்லேலூயா அப்படின்னு ஏதேதோ காரியத்தை குறித்து நம்ம கலங்கிட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. விதைக்கப்பட்டுள்ளது. அது வெளிவந்தே தீரும். வெளிவந்தே தீரும். அது உள்ள வச்சு அமைக்கி கொடுக்குறாங்கல்ல. அல்லேலூயா. வெளிவந்தே தீரும். விதைக்கப்பட்ட விதை உடனே மரமாகாது, உடனே மரமா வராது. அல்லேலூயா. அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விவசாயி தேவையான தண்ணீர், தேவையான அந்த உரங்கள் ஏதோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் தான் அது வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு கதையெல்லாம் அது உண்மைதான். சீனாவில் ஒரு வகையான மூங்கில் மரம், கிட்டத்தட்ட அதை அந்த விதையை உள்ள போட்டுறாங்க. போட்டுட்டு ஒரு வருஷம் தண்ணி ஊற்றுறாங்க, ஒண்ணுமே ஆகல.
2 வருஷம் தண்ணி ஊத்துறாங்க, ஒண்ணுமே ஆகல. 3 வருஷம் தண்ணி ஊத்துறாங்க, ஒண்ணுமே ஆகல. ஆனா அந்த விவசாயி அந்த தண்ணியை ஊத்திட்டே இருக்கிறார், தேவையான சுத்திட்டே இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 4 வருஷம் முடிச்சோம், அவங்க ஒரு பலனை கூட அவங்க பார்க்கல. ஆனா 5வது வருஷம் பிறந்த உடனே இவர் எப்பயும் போல அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விவசாயி அவருக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு அதுக்குரிய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அது 5வது வருஷத்துல வளர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நாம எதிர்பாராத வண்ணம் ஒரு வாரத்துக்கு 1 அடி வளருதான். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு 1 அடி, கிட்டத்தட்ட 3 மாசத்துல பெரிய அளவுல 30 அடி 40 அடிக்கு மேல அந்த மூங்கில் வளர்ந்துருந்தான். அல்லேலூயா. அந்த 4 வருஷம் அவரோட நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. நாமளா இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஏதாவது ஒன்று குடும்பத்துல பிரச்சனைகள், பண தட்டுப்பாடு, ஏதோ ஒன்று நோய் காரியங்கள், ஏதோ ஒன்று ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இன்னும் அந்த விடையை கொடுக்கலையே, அதுக்கு இன்னும் பதிலை கொடுக்கலையே, இன்னும் வெளிச்சத்தை தரலையே. நாம என்ன செய்யறது? ஒரு நம்மகிட்ட குறைவாக நம்மளை பக்குவப்படுத்துகிறார். அல்லேலூயா. பக்குவப்படுத்துகிறார். அந்த உரிய நமக்கு உரிய ஏற்ற காலம் வரும்படியாக நம்மளை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த 4 வருஷமும் அந்த விவசாயி என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க, தண்ணி ஊத்திட்டே இருக்கிறார். அது எதுக்காகனா, அது அவ்வளவு தூரம் வளரும் பொழுது காத்துல சாய விடாம இருக்கிறதுக்கு அடியில அந்த வேர் நல்லா பறந்து போயிருக்கு. அல்லேலூயா. நல்லா பறந்து போயிருக்கு. அது எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு காற்று அடிச்சாலும் சரி, கீழே விழாத அளவுக்கு அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அல்லேலூயா. விதைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியாம இருக்கலாம், பெருசா நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பெரியதானே நம்ம பார்க்க போகிறோம், அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. இந்த மூங்கில் மரம் அப்படிப்பட்டதான் காணப்பட்டுச்சு. அல்லேலூயா. 5 வருஷமா அதனுடைய வேர் தான் வளர்ந்துட்டு இருந்திருக்கு, மேல நமக்கு கண்ணுக்கே தெரியல. நம்மளை பக்குவப்படுத்துகிறார், உருவாக்குகிறார் பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு. அல்லேலூயா. வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கப்பட்டது சொல்லல, விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு முளைச்சு வெளியில வந்தே தீரும். அல்லேலூயா. அதை நம்ம சாதாரண விட்டுட்டு போயிடக்கூடாது. சரி, நமக்கு வரல, இனி இந்த காரியத்தை விட்டுருவோம், இந்த ஜபத்தை விட்டுருவோம், இதை விட்டுருவோம், அதை விட்டுருவோம். பூமியில பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனமும் அல்லேலூயா பெரிய காரியங்களை தான் பெற்றுக்கொள்ளணும், சின்ன சின்ன காரியங்கள் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவர் உங்களில் இருப்பவர் பெரியவர். அந்த பெரியவர் இருக்கும்போது பெரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அந்த டைம் ஆன உடனே நம்ம வேற மாதிரி திங்கி நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. இது என்ன செய்ய முடியும், அது என்ன செய்ய முடியும், அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சா, இப்படியே நம்ம போக வேண்டியதானா? அல்லேலூயா. தேவன் அப்படி விடுகிற தேவன் கிடையாது. அல்லேலூயா. விடுகிற தேவனே கிடையாது. முதல்ல நமக்கு வாழ்க்கையில முதல்ல தேவன் வேறதான் முதல்ல உருவாக்குறார், அதுக்கடுத்து அவங்க உயரத்தை காண்பிக்கிறார். முதல்லயே உயரத்தை காமிச்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு புயலோ ஏதோ ஒண்ணு வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா கீழே சாய்ச்சு. அல்லேலூயா. அதான் நடக்கும், வேற நடக்காது, சடங்கு கீழே சாய்ச்சிடும். வேதனையை கூட்டாத அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வேதனையோடு கூட நம்ம பெருசா வளர்ந்து அது தேவையே கிடையாது. அல்லேலூயா. வேதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா அதுல வேதனை இருக்காது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் கூட்ட மாட்டார். அல்லேலூயா. வேதனை வராது, அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது வரணும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, தேவனுடைய வெளிச்சம் மட்டும்தான் இருளை வெல்லக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைத்ததாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்திலேயே 2-3 வசனத்துல வாசிக்கும்போது பாருங்க, பூமி எல்லாம் ஒழுங்கு இல்லாம இருளாக சூழ்ந்து இருந்திருக்கு. அப்பொழுது தேவன் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் ஒரு ஆணையிட்ட உடனே அல்லேலூயா தேவன் இருளோட போராடலாம் செய்யறார். போராடி இதெல்லாம் எப்படி மேற்கொள்றதுன்னு என்னமோ செஞ்சாரா அப்படின்னா இருக்காது. அல்லேலூயா. லைட்டை போட்டோன்னா ஆட்டோமேட்டிக் இருள் விலகி போயிடுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு விலகி போயிடுச்சு. நமக்குள்ளாக இருக்கிற அந்த விதை முளைக்கப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இருளெல்லாம் தன்னால விலகிடும். அல்லேலூயா. விலகும், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏசப்பா நம்மளோடு கூட வரும்போது, நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது பயம் முதல்ல குறைஞ்சிடும், பயமே இருக்காது. அல்லேலூயா. பயம் இருக்காது. பயத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், சிலருக்கு இந்த எதிர்கால கவலைகளே எல்லாம் போயிடுவாங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் நல்லா ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, வேத வசனம்னா வாயிலிருந்து சரளமா வெளியே வரும். ஆனா பயம் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும், நம்மளால முடியாது, நமக்கு அது முடியாது, நமக்கு அந்த பலன் இல்லை, இந்த பலன் இல்லை. அல்லேலூயா. தேவன் நமக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. அவர்தான் நமக்கு பலன், கர்த்தரே நமக்கு பலனா காணப்படுகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்பட அவசியம் கிடையாது. நாம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வாழ்க்கை நம்ம வரும் பொழுது நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும், விசுவாசம் துளிர்த்து எழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குழப்பமான காரியங்கள் தெளிவா பாருங்க, தெளிவாயிடும். நம்ம முன்னாடி ஒண்ணுமே தெரியாத ஒரு இருட்டா, என்னமோ உனக்கு வழியும் தெரியல, ஒண்ணும் தெரியல. அல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அல்லேலூயா. நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் கவலைப்பட அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கண்ணீரா இருக்கிற எல்லா காரியமும் ஒரு பெரிய சாட்சியா மாற ஆரம்பிச்சது நம்ம. அல்லேலூயா. கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம, நிறைய கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிற நிறைய காரியங்கள்ல இருந்து, அல்லேலூயா, இந்த ஆராதனைக்கு அப்புறமும் சரி, இந்த கூடார பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, நீங்க ஒரு பெரிய காரியத்தை காண போகிறீங்க. அல்லேலூயா. அந்த மாற்றமே கிடையாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் பாருங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஓகே, थैंक यू. இல்ல பாருங்க, ஒரு ஆண்டவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு பார்வை தெரியாது. அல்லேலூயா. ஒரு பெரிய இருட்டு, பெரிய இருட்டு, அதனால ஒண்ணுமே தெரியாது, கண்ணு தெரியல, பார்க்கறது பூரா இருட்டா இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்காரு. அல்லேலூயா. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, யாராவது, அல்லேலூயா, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. பிச்சை கேட்டுட்டு இருக்கிறவரு திடீர்னு ஜனங்கள் நடந்து போற சத்தம் கேட்கு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. காதுல கேட்கிற சத்தத்தை வச்சுதான் அவர் முடிவு பண்ணுகிறார். மிச்சம் எல்லா காரியமும் அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க நடக்கிற காரியங்கள் இவர் பார்த்து கொண்டே போறார். இவருக்கு அந்த இருட்டுல இருந்து ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஆளுக்கு பூரா நிறைய நடந்து போற சத்தம் கேட்குது. நடந்து போற சத்தம் கேட்ட உடனே இவரு, என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பக்கத்துல வந்து கேட்க, என்ன சத்தம் கேட்குது, ஏன் இப்படி எல்லாரும் ஒருவன் போற மாதிரி சத்தம் கேட்குது, தாவீதின் குமார் இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் போறாரு அப்படின்னு. உடனே இவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நமக்கு வேற வழியே கிடையாது, இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இந்த இது குணமாக்குறாரு அப்படின்னு நம்ம காதுலயே கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ரோட்ல நடந்து போகிறார். இந்த ரோட்ல நடந்து போகும் பொழுது இவரை எப்படியாவது நம்ம கூப்பிடணும், இவருக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இவரோட எண்ணிக்கை அதான், இவரோட எண்ணமே அதான், ஃபுல்லா வேற எதுவும் மாற்றமே இல்லை. அதே தத்துவத்தோட இருக்கிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கூட போற எல்லாரும் சொல்றாங்க, ஏ சும்மா கிடக்கு, சும்மா என்ன கத்திக்கிட்டே கிடக்குற, சும்மா கிட அப்படின்னு சொல்லி அவரை நெருக்குதல் கொடுக்குறாங்க. நீங்க கீழே போய் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்துருங்க. அவரு சொல்றாரு, சொன்னோன்னு இப்படி எல்லாரும் கையமர்த்தி சொல்லும் பேசாத, சும்மாரு சொன்னோட இவரு அதை விட முன்னை விட அதிகமா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இருள் விலகணும், அவருக்கு இருள் விலகணும். ஏசப்பா நடந்து போறாரு, அவரை நம்ம கவனத்தை ஈர்த்து நம்ம பக்கம் திரும்பணும் சொல்லிட்டு முன்னமேலும் அதிகமா சத்தம் போடுறாரு, தாவீதின் குமாரனே அப்படின்னு. இன்னும் அதிகமா, ஏன்னா அவருக்கு கேட்கணும் இல்லையா, அதுக்காக இன்னும் அதிகமா அவைய விடுகிறார். அவைய மட்டும் என்ன நடந்துச்சு, அவர் வர சொல்லுங்க பாக்குறாரு. அல்லேலூயா. உனக்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவர் பக்கத்துல வர்றாரு, பார்வை அடையணும், நான் பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கணும் அப்படின்றாங்க. ஒரு செகண்ட் அந்த இருள் அப்படியே மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், யாரும் எதிர்பார்க்காத, நினைத்து பார்க்கிறாத. ஒருவேளை அந்த மனுஷன் காலையில கூட எந்திரிச்சிருப்பாரு, எந்திரிச்சு நினைஞ்சிருப்பாரு, வழக்கம் போல
அவர் பிச்சை எடுக்கிற தட்டை எடுத்து வச்சு அவர் பிச்சை எடுக்கிறதா யோசிச்சுட்டு இருப்பாரு. அல்லேலூயா. இந்த மாதிரியாக இயேசு கிறிஸ்து வருவாரு, நான் போவேன், அவர் பார்த்து என்னை கூப்பிடுவாரு, நமக்கு பார்வை இருப்பாரு, நினைச்சுதான் இருந்திருப்பாரு. இல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அல்லேலூயா அவர் கூப்பிடுகிறார், அபயம் விடுகிறார். அல்லேலூயா. இருள் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறார். பெரிய வாழ்வு அது அனுபவப்பட்டவங்க தான். அல்லேலூயா. பெரிய வாழ்வு அது சாதாரண வாழ்வு கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நொடியிலே பல வருட இருள் ஒரு நொடியிலே அப்படியே சடனியா வெளிச்சமா மாறுகிறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் நம்மளை தொட போகிறது. அல்லேலூயா. தொட போகிறது, மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. இந்த கூடார பண்டிகை முடிச்ச உடனே நீங்க நினைக்கிற வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது ஏதுவாக எந்த இருளா கூட இருக்கலாம். இருள்னா கடன் சுமங்கிற இருளா இருக்குதா, அந்த இயற்கை சொன்னது போல ஜெபத்துக்கு பதில் வராத நிலைமையா, குடும்பத்திலே சமாதான குறைவா காணப்படுகிறோமா, நோயினால் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, அல்லேலூயா. இருள பூரா ஆண்டவர் நகட்டி கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதி இருளாக இருக்கிறது, எந்த ஒரு காரியம் இருளாக இருக்கிறது, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கிடந்தா எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவீங்க, இது எனக்கு வேணும், ஆண்டவனை உள்ளால் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, எந்த காரியம் நிறைய வெரைட்டியா சொல்லுவீங்க. அது நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. எந்த இருள் நம்மகிட்ட இருக்கிறது, என்ன அகல வேண்டி இருக்கிறது நம்மகிட்ட விட்டு. அல்லேலூயா. நீங்க கேளுங்க, அவர் வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது முளைக்க இருக்கிறது. அல்லேலூயா. அது பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறது. சரி, இது முளைக்குது வருது எல்லாமே சரி, இது யாருக்காக? எல்லாருக்காகவா? பர்டிகுலரா நீதிமானுக்காக. அல்லேலூயா. வசனம் அப்படிதான் நமக்கு சொல்கிறது, நீதிமானுக்காக தான் செய்வேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமானுக்காக தான் அந்த வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வந்தவன் போறவன் எல்லாருக்காக கொடுக்கலாம். அல்லேலூயா. அந்த அப்படிலாம் வேற சொல்லவே நமக்கு. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நீதிமானா யார்? அப்படி அடுத்த ஒரு கேள்வி நமக்கு. நம்ம யாராக இருப்போம் நம்ம யோசிப்போம். உலக பிரகாரமா யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன யோசிப்போம்? ஒருபோது தவறு பண்ணாதவன நம்ம நீதிமான்னு சொல்லுவோம். உலக பிரகாரமா யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. தவறே பண்ணாத ஒரு மனுஷனை நீதிமான் நம்ம சொல்லுவோம். பாவமே செய்யாத ஒரு மனுஷனை நம்ம நீதிமான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. தினமும் ஆலயத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போறவரை நம்ம நீதிமான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இவங்க தான் நீதிமான்களா? இவர்கள் நீதிமான்களா? இப்போ உலக பிரகாரம் எடுத்துக்கோமே, நிறைய பேரு நீதியான காரியங்கள் நிறைய செய்யறாங்க. செஞ்சவங்க எல்லாம் பரலோகம் வந்துருவாங்களா? பரலோகம் வருவாங்களா மாட்டாங்களா? வர முடியாது. அல்லேலூயா. நானே வாசல் சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக தான் நம்ம உள்ள போக முடியும். அவர் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த ஒருபோதும் தவறு செய்யாதவங்க அவங்களுக்குரிய பங்கு பலன் கிடைக்கும், மாற்றம் கிடையாது. ஆனாலும் நீதிமான்கிறவங்க அல்லேலூயா. ரோமர் 5:1 வாசிங்களேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. நாம எல்லாருமே விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாவங்களை செய்தவன் அவர் அறிக்கையிட்டு விட்டு விடுவதுனா இறக்கப்படுவார் என்று வேதவாசகம் சொல்லுது. அல்லேலூயா. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விட்டோம்னு சொன்னோம்னா அவருடைய ரத்தம் இறங்கி நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமான உருவாக்கப்படுது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? விசுவாசத்தினால். அல்லேலூயா. எல்லாமே விசுவாசத்தினால் நடக்கிறது. உடனே இயேசு கிறிஸ்து ரத்தத்தோட வேற ஒரு ரத்தத்தை கூட நம்ம தலையில தடவ போறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று நாம எல்லாரும் விசுவாசத்தினாலே நாம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமான்னா தேவனை விசுவாசிக்கிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணும் நமக்குள்ள. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நாம நீதிமான். அல்லேலூயா. அதுல மாற்றமே கிடையாது. அந்த
நீதிமானா இருக்கிற மனுஷன் பாவம் செய்வானா? நீதிமானா இருக்கிற மனுஷன் பாவம் செய்வானா மாட்டானா? அல்லேலூயா. நான் ரெண்டு கருத்தையும் சொல்லிட்டே தான் வருவேன். நான் கடைசியில் பேசி வருவேன். நீதிமானா இருக்கிறவன் பாவம் செய்வான். அல்லேலூயா. சரி, நாம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்குள்ள நம்ம போயிட்டோம். நம்ம இப்போ நம்ம வாயிலிருந்து ஒரு தூசண வார்த்தையோட வரலையா? நான் வெளியிடாட்டின்னு கேட்கல, நீங்களே மனசாட்சியில் சொல்லிப்பாரு. ஒரு தவறு நம்ம வந்து கொலை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டோம். அது யாருமே செஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவர் நம்ம உருமாற்றம் பண்ணிடுவார். வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத வார்த்தை வந்துச்சா இல்லையா? அதுல என்ன காரணம்? இது சின்ன பாவமா, அது பெரிய பாவமா? அல்லேலூயா. பாவம் எல்லாருமே பாவம் தானே. அல்லேலூயா. அது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கிருபையால தான் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செய்கைகளாலோ நம்முடைய செயல்பாடுகளாலோ அல்ல. அல்லேலூயா. நாம குறைவுள்ளவராக தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நீதிமொழி 24:16 சொல்கிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. எழுந்திருக்கணும். உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எழும்பணும். சும்மா நீதிமான் நான் என்ன செஞ்சாலும் நான் நீதிமான், என்ன செஞ்சாலும் நான் பரலோகம் போயிடுவேன். அல்லேலூயா. அப்படிலாம் என்ன செஞ்சாலும் போக முடியாது. அல்லேலூயா. நம்மனா சமாதானத்துக்கு 4 பேர் சொல்லிக்கலாம். ஒரு ஆள் வந்து நம்மள குற்றம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, உடனே நமக்கு அவனை பத்தி திருப்பி சொல்லணும், அல்லது அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. சரி, தவறு பண்ணிட்டேன், மன்னிங்க, இனி செய்ய மாட்டேன் அப்படி சொல்றது நம்ம எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? ரெடியா இருக்கிற மனுஷன் தான் நீதிமான். அல்லேலூயா. ரெடியா இருக்கிற மனுஷன் தான் நீதிமான். சரி, வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக தான் காணப்படுறாங்க. பாருங்க, நான் இதை வலியுறுத்துறேன், அது வேற மாதிரி வலியுறுத்துவேன். ஆபிரகாம் தவறு பண்ணாரா இல்லையா? அவர் பண்ணாரா இல்லையா? மோசே தவறு செஞ்சாரா இல்லையா? தாவீது பாவம் செய்தாரா இல்லையா? பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சாரா இல்லையா? இவங்க எல்லாரும் ஆண்டவரை சும்மா விட்டு போயிட்டாரு, மேல உயரே உட்கார வச்சாரா? அல்லேலூயா. அதனால நாங்க உங்களை பாவம் செய்யுங்க நான் வலியுறுத்தல. அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க, பாவம் செய்யுங்க வலியுறுத்தல. என்ன நடந்தாலும் சுண்டி விட்டு உடனே எந்திரிச்சிடணும். அல்லேலூயா. இனி எனக்கு தேவைன்னு எந்திரிச்சிடணும். அல்லேலூயா. சரி, பாவம் செய்யறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் இன்னொரு வசனத்தையும் நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. அது கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, நான் சொல்லிடுறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனம் வாசிங்க. அவர்கள் நீதிமான் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் எந்திரிச்சிருவான். அல்லேலூயா. ஆனா சிலர் வந்து, நான் என்ன சொல்றேன், நீங்க இதை நினைச்சீங்கன்னா அதையும் நினைச்சிடணும். அந்த தான் கக்கினத தன்னாலே திங்குவான். எது? நாய். பண்ணி இருக்கு இல்லையா, அது என்ன செய்யும்? சேத்துல பிறந்து, என்னதான் நீங்க குளிப்பாட்டி என்ன வச்சாலுமே அது சேத்துல பிறந்து வளர்றதா அது விருப்பமாயிருக்கும். நாம எப்படி இருக்கோம்? மறுபடியும் ஒரே பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாய் வெளியே விட்டதை மறுபடியும் உள்ள எடுக்கிற மாதிரி அர்த்தம். அல்லேலூயா. இதை நம்ம மனசுல கொண்டு வந்துட்டா போதும். நமக்கு ஒரு நினைக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் இந்த வசனங்கள்லாம். அல்லேலூயா. இதை நினைச்சு பாருங்க, பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. பாவம் செய்ய முடியாது. சும்மா ஏதோ ஒன்று தெரியாம பண்ணிட்டோங்கிறதுக்காக மறுபடியும் அதே செஞ்சுட்டு ஆண்டவர் இறக்கம் உள்ளவர்களுக்காக மறுபடியும் போய் ஆண்டவர் போய் அதை பண்ணிக்காட்டு இதை பண்ணிக்காட்டு செஞ்ச பாவத்தையே போய் செஞ்சுட்டே இருந்த வச்சுக்கோங்க. இந்த பாவத்தையும் அதுவும் ஒண்ணுதான். அல்லேலூயா. நாம என்ன பண்ணாலும் சரி, அது அந்த சேத்துல போய் உருண்டு கிடக்கு பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு தான் நம்ம போயிருக்கோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க நம்ம காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நீதிமான் விழுவான், ஆனா எந்திரிச்சிடுவான். அல்லேலூயா. எந்திரிச்சிடுவான், அதுல மாற்றம் கிடையாது.
அல்லேலூயா. அதனால நம்ம விழுந்து கிடைக்கணும், விழுந்தே கிடைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வேதம் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. அப்படி என்ன செய்தாலும் அல்லேலூயா, சத்தியத்தை அறிந்த பின்பு நமக்கு வேறொரு பலி இனிமே கிடையாது. நாம செய்யற எல்லா கிரியைகளும் அல்லேலூயா வேறொரு பலி கிடையாது. ஆண்டவர் ஒரு பலி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். சும்மா 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 போய் நம்ம சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி போய் அவங்க போய் உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு கீழே கிடக்கிறவெல்லாம் காணப்படக்கூடாது. இந்த மாதிரி உதறி தள்ளுகிற ஒரு மனுஷன் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் சும்மா கடந்துக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் உதறணும். அல்லேலூயா. தேவனால் ஆகும், தேவனால் முடியும். ஒருவேளை நம்மளால முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே உண்டு. கேளுங்க. நீங்க இந்த விஷயம் என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அல்லேலூயா. நமக்கு வெளிச்சம், நல்ல ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நீதிமானா இருந்தாலும் அது கிடைக்கும். அல்லேலூயா. இந்த நீதிமானுன்ற லிஸ்ட்லயே நம்ம வர வச்சுக்கோங்க, அதெல்லாம் கிடைக்காது. நம்ம சும்மா ஜெபம் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். அல்லேலூயா. அது வேற மாதிரியாக மாறிவிடும். அல்லேலூயா. சரி, நீதிமான்கிறவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. ஜீவிப்பான், வேதம் வாசிப்பான், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரியுவான். ஒரு தவறு பண்றோம்னா உடனே திருந்துவதற்கான வழியை நோக்கி போவான். அதையே வச்சு நான் செய்யறதா சரி, என்னால நான் பண்றதா சரி அப்படின்னு சொல்லி தேவையில்லாம கட்டுக்கதையில வச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனா இருக்க மாட்டான் நீதிமான். அல்லேலூயா. அந்த நீதிமானால நம்ம இருக்கோம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆபிரகாம் வச்சுக்கோங்க. ஆபிரகாம் என்ன சொன்னார் ஆண்டவர்? அதிகாரம் 12:1 சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காமிக்க தேசத்துக்கு வான் அப்படின்னாரு. அல்லேலூயா. தேசத்தை விட்டு புறப்பட்டு வான்னாரு. எங்க வா, எங்க போ, எதை செய். அல்லேலூயா. ஒன்று சொல்ல முழுமையான ஒன்று சொல்லவே இல்லை. இப்போ நான் அங்கிருந்து இங்க வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஆள் இருந்தாங்க, என்னை கொண்டு வழி காட்டிட்டாங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன், உங்க அட்ரஸ் அனுப்புங்க அல்லது ஒரு மேப் அனுப்புங்க, ஏதோ ஒன்று நான் கேட்டு அங்கிருந்து நான் வாங்கி பார்த்து வந்துடுவேன். அல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் ஒண்ணுமே கேட்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கிளம்பு பார்ப்போம். அல்லேலூயா. கிளம்பி போவேன். அவனுக்கு என்ன எதிர்காலம் குறித்து என்ன நோக்கம், ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் போறேன். அல்லேலூயா. இதான் நீதிமான். இதான் நீதிமான். வேற எதுவுமே செய்ய உடனே கிளம்பி வர்றாரு. அல்லேலூயா. கிளம்பி வர்றாரு. தேவன் அவரை விசுவாசிகளுக்கு தகப்பனா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தகப்பனாக. இன்று நம்ம என்ன செய்தாலும் அவரை மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி மேற்கோள் காட்டி என்ன விசுவாசம் செய்து இருந்தாலும் அவர் இல்லாம கிடையாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு மனசுல உருவாக்கி வச்சிருக்கா. தேவன் சத்தத்தை அப்படியே கேட்கிறார். அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிந்தார், முழுமையாக விசுவாசித்தார். அதனாலதான் அல்லேலூயா அவர் நீதிமானாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம நீதிமானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் நமக்கு எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவார். அதுக்கடுத்து நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் தேவன் பெருசா செய்வார். அல்லேலூயா. இன்னொரு பாருங்க, நீதிமானுடைய வாழ்க்கை அவருக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். பாருங்க, அதே இதுல அதிகாரம் 12:2 சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள நீதிமான ஆக்கிட்டார் அப்படின்னா, அல்லேலூயா, நம்ம பேரை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்மளை ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வந்தோடனே நானும் என் வீட்டாரும் என்ன கத்தரையை செய்வோம் சொன்ன மாதிரி கத்தரை மட்டும் நாங்க செய்கிறோம், ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் சொல்லவில்லை, முதல்ல உங்க குடும்பத்துக்கு தான் அந்த வெளிச்சம், அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து வெளியில பரவ ஆரம்பிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை உள்ள வச்சு அடக்கிட்டு இருக்கலாம், இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இறக்கிற கிணறு தான் ஊருங்கிற மாதிரி உங்க சபைக்கு, உங்க ஊருக்கு, உங்க வேலை பார்க்கிற இடத்துக்கு, உங்க சொந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த வெளிச்சம் பரவணும். உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெரியது அவரு இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, அவர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் இருக்கல, சீசர்லாம் விட்டு அவர் பரப்புறாரு. நீங்க பழகி பெருகுங்க, எல்லா பக்கம் போங்க, எல்லா நாட்டுக்கும் போங்க. அல்லேலூயா. அப்படிலாம் சொன்னதுனாலதான் நாமளும் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கோம். அல்லேலூயா. அது வரணும், வராம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கை நமக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வெளிச்சம் தன்னால கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய கிருபையில் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன ஒரு காரியம். ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா, கொஞ்ச காலம் உப்பு இருக்கு, ஒரு அறிக்கையின் விளக்குனா ஒரு மெழுகுவர்த்தி வச்சுக்கோமே, ஒரு மெழுகுவர்த்தி பக்கத்தில் இருக்கிறது. ரெண்டுக்கும் இதனுடைய வேலைன்னா அதனுடைய வேலை என்னன்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது உப்பை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் சுவை கொடுக்கறதா எங்களுக்கு வேலை அப்படிங்கிறாங்க. யாருக்கு? உப்புக்கு. அந்த மெழுகுவர்த்திக்கு என்ன வேலை கேட்கறாங்க? வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அந்த வேலை அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. சரி, உப்பு தனக்காக சுவை கொடுக்குமா? நாம் போய் குழம்புலையோ எதுலையோ உள்ள போடும் பொழுது அதனுடைய சுவை வெளிப்படுது. அல்லேலூயா. தனக்காக சுவை வெளிப்படுத்தார். அல்லேலூயா. அடுத்தவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, அல்லேலூயா, அந்த சுவையை வெளிப்படுத்துகிறது. மெழுகுவர்த்தி அது கொளுத்தி வச்சு அதுக்காக வெளிச்சம் கொடுக்குது. அல்லேலூயா. அதனுடைய வெளிச்சம் நம்ம தான் எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நீதிமானுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டக்கூடியதான் காணப்படணும். அல்லேலூயா. சும்மா அப்படியே இழுத்து கீழே போறதா இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுறதா காணப்படணும். நாம மட்டும் வாங்கிக்கணும், நமக்கு மட்டும் எல்லாரும் அன்பு செலுத்தணும், நாம மட்டும் அன்பு செலுத்த மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம மட்டும் தான் முதல்ல வெளியில போறோம். நம்ம மட்டும் தான் வெளியில போறோம். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்காங்களோ ஏற்றுக்கலையோ அது வேற விஷயம். ஆனா நீங்க அன்பு வெளிக்காட்டணும். அல்லேலூயா. நாம தான் காட்டணும், அவங்களாம் காட்டக்கூடாது. அவங்க காட்டவே வேண்டாம், ஆனா நீங்க காட்டணும். அல்லேலூயா. நீதிமானா இருந்தா வெளியில வந்துருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம முழுசா தேவனை விசுவாசிக்கிறோமா? தவறு செஞ்சா நம்ம மனம் திரும்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமா காணப்பட போகிறதா? இந்த கேள்வி நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. வரணும். வந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. நீதிமானுக்காகத்தான் வெளிச்சம். அல்லேலூயா. விதைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற யாருக்காக இல்ல. அல்லேலூயா. நாம நீதிமானா வாழும் பொழுது மட்டும்தான் அந்த வெளிச்சமாக இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம நீதிமானாக இருக்கிறோமா? இருக்கோம். அல்லேலூயா. நாம இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பட்ட தீட்டிக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்களை செஞ்ச ஒரு மனுஷன் தான் நீதிமான். சும்மா நீதிமானா அப்படி யோசிக்க முடியாது. அல்லேலூயா. சரி, ஓகே. வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருக்கும்? இருள் இருக்கு. அல்லேலூயா. இருள் இருக்கிறது. அந்த இருள் எப்படி வெளிச்சமா மாறுகிறதுங்கிற குறிச்சா நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். எப்படி மாற போகிறது? இப்ப முதல்ல யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்துக்கலாம். 41ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்களை குறிச்சு போடப்பட்டிருக்கிறது. யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் ஒரு கனவோ அல்லது ஒரு தரிசனத்தையோ அவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு மேலா, ஒரு அரியணை, ராஜாவுக்கு அடுத்த சமம், ஏதோ ஒன்று, ஒரு மேலான ஒன்று அவருக்கு தருவேன்னு சொல்லிட்டார். உடனே கிடைச்சிருச்சா? அல்லேலூயா. இது வந்ததுல இருந்து சகோதரர்கள்லாம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்கிட்ட வந்து காலில் விழணுமா, நீ சொல்ற நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிறாங்க, வித்து போடுறாங்க, இன்னொரு இடத்துக்கு தூக்கி போடுறாங்க. அங்க போனா அங்க தேவையில்லாத காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி தேவையில்லாம பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போறாரு. அல்லேலூயா. சிறைச்சாலை போறாரு. ஆனா அந்த இருள் அப்படியே இருக்கு, அவருக்கு விலகவே இல்லை. அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார், ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். இது நிறைவேறும் சொல்லியிருக்காரு. ஆனா நடக்கிறது என்னவோ வேற மாதிரியா காரியம். அந்த காரியத்தை யோசிச்சே பார்க்க முடியாது. போய் சிறைச்சாலையில கிடக்கிறார், அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. தேவன் பாருங்க, அந்த சிறைச்சாலை தான் அரண்மனைக்கு போறக்கூடிய படிக்கட்டாக காணப்பட்டது. அல்லேலூயா. நாம சொல்லலாம், அச்சோ நாம கஷ்டப்படுறோமே, இப்படி செய்யறோமே அப்படி செய்யறோமே, ஆண்டவர் நமக்கு இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நம்ம இப்படி எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு, எதிர்மறையா நாம போய்கிட்டு இருக்கிறோமே. உங்களை ஆண்டவர் அல்லேலூயா பண்படுத்தி கொண்டு இருக்கிறார். கவலைப்பட அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் நமக்கு ரெடியா தான் இருக்கிறது. அது விதைக்கப்பட்டாயிற்று. அது மனசு வர கொஞ்சம் தாமதம். அல்லேலூயா. கொஞ்சம் தாமதம்னா ரொம்பலாம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு தேவையான நேரத்துல சரியா செய்து முடிப்பார். அல்லேலூயா.
நம்ம வேலை இல்லாம இருக்கிறோமே, தொழில் நஷ்டமாக காணப்படுகிறது, நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்யறது? கொஞ்சம் போதும். அல்லேலூயா. உங்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது, அது முளைச்சு வரும். அல்லேலூயா. யோசிக்கவே வேண்டாம். இந்த சிற்பம்லாம் செய்வாங்க, சிலைகள்லாம் வடிப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாருங்க, ஒரு ஒளியை வச்சு நொடுக்கு நொடுக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் 100 அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது செம்மையான இருதயம் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும். தேவன் என்ன சொல்லுகிறார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். திருந்துவதற்கு தயாராக இருக்கும். மன்னிக்கவும் தெரியும், அகதியை விட்டுவிடவும் தெரியும். அல்லேலூயா. எசேக்கியா இருந்தார். ஏசாயா வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் பாருங்க. ஏசாயா 38 1 முதல் 5. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஓகே, தேங்க்யூ. இதை பாருங்க. எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்பா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ, உன் டைம் முடிஞ்சு போச்சு. இல்லையா? டைம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே சொன்ன உடனே அவரு நம்மகிட்ட சொல்றாங்க, ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியே வந்து சொல்றாங்க, அவர் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாங்க. உடனே நாம் என்ன செய்வோம்? உடனே சொத்து பத்து எழுத வேண்டியவங்களுக்கு மற்ற என்னென்ன காரியம்லாம் சொல்லணுமோ செய்யணுமோ அந்த காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லையா? சுத்தமான செம்மையான இருதயம் உடனே ஆண்டவர் நோக்கி திரும்பி இருப்பாங்க. இல்லையா? ஆண்டவர் நோக்கி திரும்பி சுவரை திரும்பி மனசார ஜெபிக்கிறார். இல்லையா? மனசார ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு அவர் ரொம்ப நேரம் கூட ஜெபிச்சாரெல்லாம் கிடையாது. இல்லையா? அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்த விட்டு அந்த வாசல் விட்டு வெளியில கூட போகல. அல்லேலூயா. அதுக்குள்ள மறு உத்தரவு வந்து அவர் மறுபடியும் உள்ள வந்து பதில் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றங்கள். அந்த செம்மையான இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. கேட்கும். நாம கேட்கணும். ஆண்டவரே, குறைவுள்ளவன் தான் நானு, பலவீனமானவன் தான் நானு, ஆனாலும் நீங்க இறக்கமாக இருக்கிறார். கேளுங்க. அவர் மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. தேவன் உண்மையான அந்த செம்மையான இருதயத்தின் ஜெபத்துக்கு பதில் உடனே கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கோலாம் கொடுக்கல, என்னைக்கோலாம் கொடுக்கல. இவர் சொல்லிட்டு போறாரு, இவர் திரும்பி ஜெபம் பண்றாரு, உடனே மறுபடியும் வந்து பதில் உடனே வருது. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். செம்மையான இருதயமா இருந்தோம் என்று சொன்னார். அல்லேலூயா. கண்டிப்பா செய்வார். அப்படிப்பட்ட அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னொரு பாருங்க, மன்னிக்கிற இருதயம் எவ்வளவு? மன்னிக்கிற இருதயம். நாம நிறைய பேசுவோம், நிறைய பைபிள் படிக்கிறோம், நிறைய வசனங்களை மனப்பாடமா வச்சிருக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம். மன்னிப்பு நமக்கு இருந்து போக நாம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அது எந்த மாற்றம் கிடையாது. விடியும் போதும் அடையும் போதும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஏதாவது காரியங்களை ஒப்புரவாகிறோம். அது எல்லாமே நம்ம செஞ்சிடறோம். நாம எத்தனை பேருக்கு மன்னிப்பு கொடுத்தோம்? நாம் எத்தனை பேருக்கு மன்னிப்பு கொடுத்தோம்? நான் சொல்றது, இந்த மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், சும்மா கிடைக்கும். அல்லேலூயா. மன்னிப்பு எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிச்சு நொறுக்கப்பட்டு அடின்னு இடிச்சு வர்றாங்க, எடுத்து வந்து சிலுவையில தொங்க விட்டுட்டு, அல்லேலூயா, எப்படி இருந்திருக்கோம்? கையில காலில் அதை ஆணி வச்சு அடிச்சு உயிர் போற நேரம். உயிர்னா சாதாரண கிடையாது, கொடூரமான ஒரு காரியம். அந்த ஒரு கொடூரமான ஒரு காரியத்தையும் ஆண்டவர், இதாவே இவர்களை மன்னி, நமக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையா?
அவருடைய எண்ணங்கள் நம்மகிட்ட வெளிப்பட வேண்டுமா வேண்டாதா? யாராவது நம்மகிட்ட ஏதாவது ஒரு செஞ்சாச்சுன்னா திருப்பி அவங்கள்ட்ட ஏதாவது நம்ம திருப்பி பேசணும். எதிராக நம்ம ஏசிட்டாங்களோ ஏதோ பேசிட்டாங்களோ அதிகமா பேசிட்டாங்களோ அவங்க திருப்பி நம்ம திட்டாத வரைக்கும் நம்ம மனசு ஆறல அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறோமா? மன்னிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோமா? கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தார் என்று சொன்னால் அந்த மன்னிக்கிற அனுபவம் தான் வரணும். அந்த மன்னிக்கிற அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் மகிழ்ச்சியாக நிரப்பேன்னு சொல்கிறார். அவங்களுக்காக தான் அந்த மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மொட்டையா நம்ம பேசும் பொழுது மகிழ்ச்சி உங்களுக்கு தான், ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அடிப்படையான காரியங்கள் இது இருந்தாலும் அது கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற இருதயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அது நமக்கு வரணும். அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கோ மற்றவங்க பேசுறதுக்கோ அது பெரிய விஷயம் கிடையாது. நாம என்ன செய்யறோம், நாம மன்னிக்கிறோமா? அல்லேலூயா. அது அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்க இருதயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுல வெளியிலலாம் தெரியாது. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன்னா நான் எத்தனை பேரை மன்னிச்சனோ மன்னிக்கலையோ சும்மா பேசிட்டு போகலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் பண்றது ஏன் இருந்ததை பத்தி ஆண்டவர் தெரியும். நான் ஒழுங்கா அந்த செம்மையான இறுதி உணர்வு நான் இருந்தேன் அப்படின்னா நான் சொல்கிற நான் பண்ணுகிற எல்லா காரியம் வாய்க்கப்படப்படும். அல்லேலூயா. ஆமா, சரியா இருந்தா கண்டிப்பா உடனே கொடுத்துருந்தாரு. ஒன்னு அவளை விட்டுட்டு அவளை போறா அவ்வளவு கிடையாது. அல்லேலூயா. கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். அல்லேலூயா. சோ மன்னிக்கிற அனுபவம் நமக்குள்ள வேணும். இருக்கிறதா? கொண்டு வாங்க, பெரிய மகிழ்ச்சி அது வரும் நமக்குள்ள. மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, சமாதானமே இருக்காது நமக்குள்ள. ஜபமும் சரியா ஓடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான தருணங்கள்ல சமாதானம் இருக்காது, ஜபமும் ஓடாது, ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. எதையோ ஒரு இதுல மாதிரி இருக்கும். நீங்க மன்னிச்சு பாருங்க. அவன் கேட்டா நான் மன்னிக்கிறேன் அப்படிலாம் வேண்டாம், நாம போய் மன்னிப்பு கொடுக்கணும். அதான் முக்கியம். அவன் கேட்டு கொடுக்கறது நீங்க பெரிய விஷயம் கிடையாது. அது உலகத்தான் செய்வோம் அந்த வேலையை. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நாம இறங்கி போகணும், நாம கேட்கணும் அவங்கள்ட்ட போய். முதல்ல இறங்கும், நாம தான் இறங்கி போகணும். அல்லேலூயா. இறங்க போலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. மாற்றமே கிடையாது. அதனாலே ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம வருத்தப்படுகிற ஒவ்வொருத்தரையும் நம்ம மன்னிக்காத ஒருத்தர் ஏதாவது இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் நினைச்சு ஒவ்வொருத்தவங்க ஒரு உருளைக்கிழங்கா எடுத்து ஒரு பைக்ல போடணுமா. அதாவது நம்ம மன்னிக்காத நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் நினைச்சு 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 அதை உருளைக்கிழங்கா போடணும். ஒரு பைக்ல போட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா டெய்லி ஒரு மனுஷன் தூக்கி பார்ப்பாங்க. அதை எவ்வளோ வெயிட்டா இருக்குங்க. ஒரு 2-3 நாள் ஆகணும்னா, ஒரு வாரம் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்கா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சு. அல்லேலூயா. துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சு பையன் வெயிட்டா மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம இருந்தோம். சும்மா நம்ம மன்னிக்காம உள்ளேயே சேர்த்து வச்சுட்டே வச்சுக்கோங்க, இருதையும் கஷ்டம் கடினமா மாறிடும். அல்லேலூயா. துர்நாற்றம் வீசக்கூடியதான் மாறிடும். நமக்கு அப்படி வேண்டாம். அல்லேலூயா. அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. அதனால மன்னிக்காத அந்த இருதயம் இப்படிதான் இருக்கும். நாம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம அடுத்தவங்களுக்கு அதிகமா சொல்லுங்க ஆண்டவர். அல்லேலூயா. பின்னாடி பார்ப்போம் பாருங்க. அடுத்து லூக்கா 15ஆம் அதிகாரத்துல டைம் கிடையாது, நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். கெட்ட குமாரனை பத்தி ஒரு ஊமை அல்லது இளைய குமாரன் வச்சு ஒரு ஊமை போடப்பட்டிருக்காரு. அந்த மனுஷன் எல்லாத்தையும் வீட்டிலிருந்து சொத்து பார்த்து எல்லாத்தையும் முடிக்கிட்டு போயிட்டு எனக்கு பாதியை பிரிச்சு கொடுத்து முடிக்கிட்டு போயிட்டு நேரம் கொண்டு போய் எல்லாத்தையும் செலவழிச்சிடாரு. தேவையில்லாத செலவழிச்சிடாரு. முடிச்சுட்டு அந்த பண்ணி திங்கிற தவிட்டையாச்சும் நம்ம தின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வர்றாரு. திடீர்னு யோசிக்கிறாரு, எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க எங்க அப்பா பாத்துக்கிறாரு. அவங்கள ஒருத்தர் நான் போனா கூட போதும், நான் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா இருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி வருகிறார். அல்லேலூயா. திரும்பி வந்தோன்னா அவர் நினைச்சு வந்தது வேலைக்காரங்கள ஒருத்தனா காணப்படும். அப்படிதான் வந்தார். வேலைக்காரங்க ஒருத்தனா காணப்பட்டோம்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்லா கிடைக்கல, அது மாதிரி நான் செஞ்சுட்டு வந்தாரு. இங்க வந்தா அல்லேலூயா ஒரு மனம் திரும்புதல். பாருங்க, மனம் திரும்புதலுக்குரிய பரிசு கிடைக்க பாருங்க. இவர் திரும்பி வருகிறாரு. திருப்பி அவங்க தந்தை அவங்க அப்பாவே ஓடி வர்றாரு. ஓடி இவனை கட்டி பிடிக்கிறாரு. அல்லேலூயா. கட்டி பிடிச்சிட்டு இவனுக்கு ஒரே உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து எல்லாருக்கும். அல்லேலூயா.
என் மகன் போனா திரும்பவும் வந்துட்டான். அல்லேலூயா. அந்த மனம் திரும்புதல ஆண்டவர் இந்த ஓமையால பெரிய அளவுல கொண்டாடுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவியை நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. பரலோகமே சந்தோஷப்படுகிறது. சோ நாம மனம் திரும்புறத ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. விரும்புகிறார். அந்த திரும்பின அந்த செம்மையான இதயம் உள்ளவர்களுக்கு தான் அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் கிடையாது. நம்முடைய இதயம் சுத்தமா இருக்கிறதா? யாரையும் நம்ம மன்னிக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? தேவனோட விலகி இருக்கிறோமா? திருப்பி வர வேண்டிய நேரம் இது. அல்லேலூயா. என்றோ அல்ல, இன்று திரும்புங்கள். இந்த பண்டிகை முடியும் பொழுது பெரிய காரியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம சரியா மாறினோம்னா அதுக்குரிய பங்கு நமக்கு கிடைக்கிறது. சரியா மாறலைன்னா வேற மாதிரியாக மாறி விடுகிறது. அல்லேலூயா. கேளுங்க. ஆண்டவரே இதயத்தை ஆராய்ந்து பாருங்க. கேளுங்க. அல்லேலூயா. புண்படுத்தின யாராவது இருப்பாங்க, அவங்களாம் மன்னிக்க முடியாம வச்சிருக்கிறோமே, அவங்களாம் என்ன செய்யணும்? தேவன்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. மறைந்திருக்கிற பாவத்தை அவற்றை ஒப்பு கொடுங்க. அவர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கல. நம்ம வீடு பெருசா இருக்கா சிறுசா இருக்கான்னு பார்க்கல. நாம வளர்கிற அந்த வச்சிருக்கிற பதவியை பார்க்கல. படிக்கிற படிப்பை பார்க்கல. அல்லேலூயா. இருதயத்தை தான் பார்க்கல. இருதயத்தை மட்டும்தான் பார்க்கல. வேற ஒன்றும் பார்க்கல. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் ஒன்றும் பெருசா சொல்லல. அல்லேலூயா. அதனால இருதயம் செம்மையா இருந்தா வெளிச்சம் வரும், மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நம்ம இருதயம் சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு நம்ம சரியானவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றவங்க அவங்க மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க, உலகத்துக்கே வெளிச்சமா மாறிடுவாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வச்சா, ஒரு கட்டிலுக்கு கீழே வச்சா என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பார்க்குற மாதிரி வெளிச்சம் முன்னாடி வைக்கும். அல்லேலூயா. அப்படி வச்சா இப்ப வெளிச்சம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. இதை கொண்டு கீழே கொண்டு வச்சா என்னதுக்காக போறது? அல்லேலூயா. நாம வெளிச்சமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் மாறினதுக்கு அப்புறம் அல்லேலூயா யாருக்கு தெரியுற மாதிரி வைங்க. தேவன் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிச்சத்தை பெற்ற ஒரு மனுஷன், ஒரு நீதிமான், அல்லேலூயா, உலகத்தை நீங்க வெளிப்படுத்தணும். அதை குறித்து வசனம் வாசிப்போம் பாருங்க. யோவான் 8:12 சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வெளிச்சத்தை அடைந்திருப்பான். அல்லேலூயா. தேவன் வெளிச்சமா இருக்கிறார் உலகத்திற்கு. அல்லேலூயா. முதல்ல அவர் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நம்ம வாங்குறோம். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துல வேலை என்னது? இருளை அகற்றுறது, வழி காட்டுறது, ஆபத்திலிருந்து விலைக்கு பாதுகாக்கிறது, நம்பிக்கையை உருவாக்குறது, விசுவாசம் உருவாக்குறது, நிறைய காரியங்களை அந்த வெளிச்சம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை விட்டு பிரிந்து போன வாழ்க்கை எல்லாமே இருட்டாதான் இருக்கும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம பிடி ஆபத்துல இல்லாம விலகி நிற்கிற எல்லா வாழ்க்கையும் இருட்டாதான் காணப்படும். அல்லேலூயா. தேவன் நம்மளோட கூட இருந்தா அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா விலகிறது எப்படி, என்ன செய்கிறோங்கிறத நாம தான் உருவாக்கணும். ஒரு பேட்டரி இருக்குது, இந்த மைக்கே இருக்கு வச்சுக்கோமே, இந்த மைக் நல்லா யூஸ் ஆகும், நல்லா வெளிச்சு நல்லா பவரான பேச வரும், எல்லாருக்கும் ஓகே. ஆனா ஏன் யூஸ் ஆக மாட்டேங்குது? உள்ள பேட்டரி இல்லை. மைக் நல்லா வைக்கலாம், உள்ள பேட்டரி வேணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட உறவு கண்டிப்பா அவசியமா காணப்படுகிறது. அல்லேலூயா. அது முக்கியம். மத்தேயு 5:14 வரைக்கும் ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம வாசனம் சொல்றது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க நோட் பண்ணிக்க, வாசிக்கலாம், வேணா நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன், டைம் கிடையாது. அல்லேலூயா. சரி, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க சொல்றாங்க. வெளிச்சமாக இருக்கிற, வெளிச்சமாக இருக்க முயற்சி செய்யுங்களா ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க தான் அந்த வெளிச்சம். நீங்க தான் வெளிச்சம், வேற எங்கேயோலாம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க தான் வெளிச்சம். வீட்டுலனாலும் சரி, வேலை பார்க்குற இடம்னாலும் சரி,
பள்ளி ஸ்கூல்லனாலும் சரி, வியாபாரத்தினாலும் சரி, எல்லா இடத்துகளிலும் நீங்க செய்யற எல்லா காரியங்களும் நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தை வெளிக்காட்டணும். அந்த வெளிச்சத்தை வெளிக்காட்டுறவங்களை பாருங்க. நம்ம தானியேல் ஒரு மனுஷன் இருந்தார். அல்லேலூயா. அவர் பாருங்க, அவரு பாபிலோன்ல வந்து பிரகாசிக்கிறார். எப்படி பிரகாசிக்கிறார் பாருங்க. இவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ராஜாவுக்குரிய உணவை கொடுங்க, நல்லா எல்லாமே திடகாத்திரமா நல்லா இருக்கணும், நல்லா இவங்களாம் ஆண்டவரோட கூட ராஜாவோட கூட இருக்கிற அளவுக்கு நல்லா உயர்த்தணும், ராஜாடு இருக்கிற கம்பீரமா இவங்கள்ட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடு கூட கொடுக்க வர்றாங்க. அந்த இடத்துல இவர் சொல்றாரு, எனக்கு அந்த சாப்பாடு வேணும், சாதாரண சாப்பாடு வேணும். இல்லையா? நீங்க நல்ல புஷ்டியான புரோட்டீன் மிகுந்த அந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், எனக்கு சாதாரண சாப்பாடு கூட கேட்டு வாங்குறாங்க. இல்லையா? ஜபம் நிப்பாட்டினாரா? பிரச்சனை ஆன போதும் ஜபம் நிப்பாட்டாரு. இல்லையா? நிப்பாட்டல. சரி, முதல்ல சாப்பாடை நிப்பாட்டினாரு. மற்ற அவங்க கூட இருந்த எல்லாரும் பார்க்கலாம், இவங்க நல்ல தைரியமா நல்ல விசுவாசம் மிக்கவங்களா காணப்பட்டாங்க அந்த இடத்துல. இல்லையா? ஆண்டவர் விட்டு வைக்கிறார், பெரிய அளவில் உருமாற்றம் பண்ணாரு. அதே மாதிரி ஜபத்தை நிறுத்தவே கிடையாது. அங்க ஜபம் பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அவன் ஆர்டர் போட்டுருக்கான். இங்க வந்து பார்த்தா இவர் எல்லா வேலையும் செய்யற கடமை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இல்லையா? செஞ்சாலும் அந்த வெளிச்சம் வெளியே வருவாரு. யார் தடுத்தாலும் நிற்காது, தன்னால வெளியே வந்துடும். யார் மனதால் போனதோ தன்னால மனதால் வந்துடுது. அவர் எப்பயும் போல எரிசலைக்கு கடலை விரிச்சு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. இல்லையா? என்ன தடா போட்டாலும் என்ன பண்ணாலும் அந்த வெளிச்சம் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேங்குது, அது வெளியே காட்டிருக்கு. இல்லையா? வெளியே காட்டுச்சு. அப்புறம் சிங்க கொகையே வந்தாலும் இல்லையா, பெரிய அளவுல பாருங்க, சாப்பிடாம நல்லா ஒரு சிங்கத்தை பார்த்தாலே அவனுடைய ரகத்தை பார்க்கும் பொழுது நம்மளை வச்சு இழுத்தாலே போதும், அவனை உயிர் போயிடும். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது, கடிக்க வேண்டாம், குதற வேண்டியது. இல்லையா? ஒரு பட்னி கிடக்கிற ஒரு சிங்க கொகைகள் தூக்கி போட்டாச்சுன்னா இல்லையா, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? என்ன செய்யல, அவ்வளவுதான் முடிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வெளிச்சம் பாருங்க, அங்கேயும் அவரை துர்மாற்றம் பண்ண வைக்கிறார், பெரிய காரியங்கள் செய்கிறார். இல்லையா? அவர் வந்து கேட்கிறாரு, எப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? உன் தேவன், நீ ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்பு வைத்தாரா? ஒரு தப்பு பண்ணல, உனக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணல, என் ஆண்டர் முன்னாடி ஒரு தப்பு பண்ணல. இல்லையா? ஒரு சேதம் இங்கே காணப்படாது. இல்லையா? அந்த வெளிச்சம் வருது பாராம. இல்லையா? இந்த வெளிச்சமா நம்ம வாழணும். எல்லா இடங்களிலும் நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இல்லையா? உலகத்தான் என்னமோ பேசிட்டு போறோம், அதை விடுங்க. நாம தனித்துவமா வாழணும். பேப்பர் சரியா இருக்கா, நான் சைன் போடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நீ எனக்கு லஞ்சமும் தர வேண்டாம், நான் வாங்க ஆசைப்படவும் இல்லை. நாம சொல்லணும். இல்லையா? நாம சொல்லணும். நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னா நாம சரியாக நீதியாக நம்ம வாழலாம். இல்லையா? அந்த வெளிச்சம் தன்னால வரணும். இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க தேவையில்லாம போனோம்னா இந்த வேலையை நடக்காது. இவங்க நம்ம போக கூடாது. போய் பேசணும்னா இவங்க போய் அவருக்கு பிடிக்காது. இல்லையா? அவரும் பேச மாட்டாரு, பேசுறவங்க அவர் பிடிக்காதுலயே அந்த வெளிச்சம் தன்னால எல்லாருக்கும் வெளிப்படணும். நம்ம பார்த்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதா? நம்ம அண்டை வீட்டுல நம்மளுக்கு தெரியாதவங்க நம்மகிட்ட வந்துட்டு இவங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கணும், 5 நிமிஷமா நான் பேசணும், அந்த சமாதானம் எனக்குள்ள வரணும். அப்படி எத்தனை பேர் நம்மளை விரும்பி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? பேச வைக்கணும், அந்த வெளிச்சம் பேச வைக்கும். அல்லேலூயா. நீங்க செய்யணும், ஒரு வேறுபட்ட மனிதராக, ஒரு வேறுபட்ட மனுஷியாக நீங்க வெளிக்காட்டணும். உங்களை அந்த வெளிச்சம் தெரியணும். அல்லேலூயா. சும்மா வாங்கிட்டு எனக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னா வெளிக்காட்டுங்க, காட்ட வைக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்தேவான ஒரு மனுஷன் இருந்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு அவரை எல்லாரும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல அவரு ஆண்டவர் சொல்றாங்க, எல்லாரும் வந்து கல் எறிஞ்சு அவரை கொன்றது ரெடி ஆயிட்டாங்களா? அவரு கொள்ளைகள்ல எரிஞ்சிட்டாங்க, எல்லாரும் எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்ச உடனே அவரு திரும்பி பார்த்து எல்லாரையும் சமைச்சிட்டா இருந்தாரு. அவர் ஜெபிக்கிறார். அவருக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சம் இருக்கிறது. அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாவத்தை அவருக்கு மேல் சுமத்தாதீரும். அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து கேட்ட மாதிரி அவர் சீசன் கேட்கிறார். இல்லையா? இதே வெளிச்சம் நமக்குள்ள வரணும்.
இல்லையா? வரணும். இதான் வெளிச்சம். சும்மா நம்மளும் வாழ்ந்தோம் போனோம் 100 101 வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி அல்ல. இல்லையா? உண்மையான வெளிச்சங்கிறது நல்ல சுகமா வாழ்ந்த சூழ்நிலை மட்டுமல்ல, வேதனையிலும் பிரகாசிக்கும். இல்லையா? வேதனையிலும் பிரகாசிக்கும். அது வேணும். இல்லையா? அது நம்ம காணப்படணும். அதே நேரத்தில் வெளிச்சத்தை நம்ம மறைக்கிற அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி விளக்கை ஏற்றி மரக்காலி கீழே வைக்கிற அனுபவம் நமக்குள்ள வரக்கூடாது. இல்லையா? அதனால சிலர் வெளிச்சத்தை நம்ம சொல்ல முடியுமோ, இது நம்ம சொன்னா நம்ம ஆண்டவரை பத்தி சுவிசேஷம்னா என்ன நடந்துருமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ பயம். இல்லையா? அந்த பயத்தினால வெளிச்சத்தை காட்டாம அமைதியா நம்ம இருக்கிறோம். உலகத்துக்கு ஏற்றவாறு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அப்படிலாம் வேண்டாம். இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாம அவருடைய நாம மகிமைக்காக அந்த வெளிச்சத்தை பயன்படுத்த. இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய நாம மகிமைக்காக நாம அந்த வெளிச்சத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லையா? பாருங்க, நம்ம யோசிக்கணும், செய்யணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவங்க இயேசுக்காரங்க, இயேசு இவங்களோடு கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? நம்ம குணநலங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நம்மளை எல்லாரும் உற்று நோக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லையா? யாரும் பார்க்காமலாம் கிடையாது, நம்மளை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லையா? நாம சரியாக அந்த வெளிச்சத்தை வெளிக்காட்ட வேண்டும். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நம்ம உருவாக்க வரணும். கர்த்தர் நம்மளோடு கொடுத்து பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். சரி, இந்த வெளிச்சம் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. வந்த உடனே நாம இந்த வெளிச்சத்தை எப்படி பாதுகாத்துக்கிறோம்? அதோடைய இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி மங்கி போறதுக்கு, அல்லது ஒரு 2 வீலர் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, 2 வீலர்ல ஹெட்லைட் இருக்குது. அந்த ஹெட்லைட்டு நம்ம போக போக பார்த்துட்டே இருந்தோம்னா அதில் தூசியா படிஞ்சு 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 கொஞ்ச நாள் ரொம்ப டிம் ஆகிடும். இல்லையா? டிம் ஆகிடும். உடனே நம்ம லைட்டை போட்ட உடனே அந்த லைட்டை போட்டோன்னா அவ்வளோ நல்லா ஃபுல்லாக பவர் கிடைக்காது. அதே நேரத்தில் அந்த அழுக்குலாம் நம்ம கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லையா? நல்ல வெளிச்சம் கொடுக்கும். இல்லையா? முதல்ல பாவம் நெருங்க அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய முதல் ஆபத்து இங்கதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஏசாயா 59:1 சொன்னது போல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையுள்ள பிரிவினையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அக்கிரமமான காரியங்கள் இருக்கிறதா? அது நம்முடைய ஜெபத்தை பலவீனப்படுத்துகிறது. அல்லேலூயா. சமாதானத்தை எடுத்து விடுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை முழுமையாக கேட்க முடியாமல் செய்து விடுகிறது. அப்படிப்பட்டதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உதாரணம் ஆகான். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. பாருங்க, ஆகான் செய்யக்கூடாது, இதை செய்யாத, இதுல இருந்து எந்த பொருளையும் எடுக்காத அப்படின்னு ஆணையிட்ட கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யாம அவர் விளைவிக்க ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர் இடத்துல அவர் கூடாரத்துக்கு அடியில தோண்டி புதைச்சு வச்சிருக்கார். அல்லேலூயா. செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா அவங்க தேவையே கிடையாது, எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. சில இடங்கள்ல எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாரு, சில இடங்கள்ல அல்லாத தொடாத எரிச்சு போட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதை நம்ம கேட்டுக்கணும். ஆனா இந்த ஆள் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த ஆகான் என்ன செஞ்சாரு பாருங்க, யாருக்குமே தெரியாதுல்ல, யாருக்குமே தெரியாது. இதை நம்ம உள்ள வச்சாரு என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு புளிய தோண்டி, அவங்க கூடாரத்துல புளிய தோண்டி புதைச்சு வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், தெரியலன்னு நீங்க போய் வீட்டுல போய் 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்துருங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. சாபத்தீடான காரியங்களை எடுத்துட்டு உள்ள வளர்ப்பாங்க. அல்லேலூயா. அந்த மறைவான பாவங்கள் வெளிப்படையான தோல்வியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அதுக்கடுத்து இவங்க போறாங்க, போன இடம் பூரா தோல்வி. அப்புறம் அவர் மண்டிட்டு கேட்கிறார், இது எங்க நடந்தது, எப்படி நடந்தது? கோத்திரமா பிரி அகுது வரி ஆரப்பி கடைசியில் பார்த்தா ஆகான் மேலே சீட்டு வந்து விழுது. அல்லேலூயா. அப்பதான் கேட்கிறாங்க, என்னடா நீ செஞ்ச, என்ன தப்பு பண்ணுன, தேவனுக்கு பிரியாத காரியம் என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்ய, வேகமா போறாரு, குடிய தோன்றாரு, உள்ள இருந்து எட்டு வந்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் தொடாத செய்யாத சொன்ன காரியத்தை இவர் செய்தது நிமித்தமாக அல்லேலூயா ஒரு பெரிய ஒரு இழப்பு உண்டாச்சு அந்த இடத்துல. அல்லேலூயா. இந்த மாதிரியான பாவங்கள் இருக்கும் பொழுது நாம ஆண்டவர் செய்யாத அப்படி சுட்டி காட்டுகிற காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த மகிழ்ச்சியான அந்த ஆசீர்வாதங்கள்ல இருந்து நாம விலக ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தோல்வி உருவாக ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்டவங்க நம்ம காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வெளிச்சம் எப்பொழுதுமே பிரகாசமா காணப்படணும். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா பெருமையான காரியங்கள். நீங்க பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க, சந்தோஷமா இருக்கும் பொழுது எல்லாரும் சந்தோஷமா சொன்னீங்க. அல்லேலூயா. பெருமை நமக்குள்ள வரக்கூடாது.
தேவன் விரும்பாத ஒரு மனநிலைமைனா அதுதான். அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மையில் இருந்தா கிருபை தருகிறார். சரி, பெருமை உள்ளவர்கள் அப்படின்னு பார்ப்போம். பெருமை உள்ளவர்கள் மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறார். உதாரணம் நம்ம பார்க்கறதா நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா. அவர் வராரு, ஒரு நாள் அரண்மனை வாசல் நின்று வேலை நின்று இந்த பெரிய ராஜ்யத்தை நான் தான் கட்டினேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த செகண்ட்லயே மகிமை அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அவ்வளவுதான். பெருமையா ஒரு வார்த்தை, எல்லாத்தையும் நான் தான் கட்டினேன் அப்படின்னாரு. அப்படியே சடனைக்கு ஆட்சிகளா இருக்கிறார் ஆண்டவர். அப்புறம் இவர் மனம் திரும்புகிறாரு, அடுத்த ஆண்டவர் உயர்த்தி மேல அந்த பழைய நிலையில் கொண்டு வராரு. அல்லேலூயா. நாம ஆண்டவர் நம்மளை உயர்த்தினார்னா நாம முழங்கால நிற்க பழகணும், தாழ்மை அனுபவிக்க பழகணும். நான் தான், என்னாலதான் முடியும், என்னுடைய பராக்கிரமா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பெருமையை ஆண்டவர் விரும்பவே இல்லை. அல்லேலூயா. இன்னொன்று பார்க்குற அந்த அர்த்தம் வந்தா பயம் இருக்கக்கூடாது. நமக்கு பயம் இல்லை ஆண்டவர் பாவியை தரல ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம பயம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அந்த பயம் நமக்கு இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் வெளிச்சத்தை அதை அணைக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு உதாரணம் பார்த்தா மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, பேதுரு தண்ணி மேல நடந்து வர்றாரு. நானும் வருத்தமானவரே கேட்கிறாரு, பாப்பா அப்படிங்கிறார். இவரு வேகமா நடந்து போறார். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து நடந்து போற வரைக்கும் ஒரு பிரச்சனையில் அதெல்லாம் நீட்டா போய்கிட்டு இருக்கு. ஆனா சுற்றி பார்க்கிறாரு, காற்றை பார்க்கிறாரு, கடலை பார்க்கிறாரு, ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. நம்முடைய பயம்ங்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க விடாம சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படி பார்க்கணும். அல்லேலூயா. அது நமக்கு அந்த வெளிச்சத்தை அணைக்கக்கூடியதான் காணப்படும். அப்படி பண்ணாலும் நம்ம காணப்படக்கூடாது. இயேசு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நம்மளோட கூட இருக்கும், நாம எதுவும் கவலைப்படணும். அல்லேலூயா. மற்றதை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவரை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று சமரசம். அது இது பார்க்க சாதாரணமா தெரியும், அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சமரசமா போயிருக்கு. இதுக்கு சிம்சோன்ற ஒரு நல்ல ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவருடைய சமரசம், அங்க போகாத, அங்க பொண்ணெடுக்காத, அதை செய்யாத, அதை அப்படின்னு அந்த சாரியத்தை மட்டும்தான் அவர் செய்வார். செஞ்சுட்டு அதுக்குரிய சமரசம் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. இதான் செஞ்சேன், இப்படிதான் செஞ்சேன். அல்லேலூயா. கடைசியில் என்னாச்சு, அவருடைய வல்லமை முழுசுமா இழந்து போறார். அல்லேலூயா. முழுசுமா இழந்து போறார். அவர் ஒரே நல்ல விலையில இந்த சமரசம் காரியத்தினால கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போறார். அல்லேலூயா. சாத்தான் பெரிய பாவத்தை செஞ்ச அப்படின்னா சிறிய சிறிய காரியங்களை செய்ய வச்சுதான் நம்மளை விளை வைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா முதலே சொன்னேன், நம்ம பெரிய கொலைங்கிற பெரிய பாவம் செய்ய மாட்டோம். சின்ன சின்ன காரியங்களை செய்ய வச்சு அது மூலமாக பெரிய காரியத்தை அவன் செஞ்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஒரு கப்பல்ல இருந்துச்சுக்குவேன், ஒரு சின்ன ஓட்டை விழுந்த உடனே அதை உடனே அவங்க அடைக்கிறதுக்குரிய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த கப்பலை வேலை பார்க்குறது எல்லாரும் தெரியும். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த துரு பிடிச்ச இடங்கள், ஓட்டை இருக்கிற இடங்கள்லாம் அந்த இதை பூரா அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்கணும். ரொட்டீனாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். செய்யலன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஓட்டை தானே, இது என்ன செய்ய போகுது அப்படின்னா அது கப்பலையே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும். சின்ன பாவம் தானே, சிறிய பாவம் தானே, இதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாராண்டவர். அப்படி நம்ம சின்ன சின்னதாக நம்ம இடம் கொடுத்து நம்ம இருதயமே மலகி போயிடும். அப்படி பண்ணாதான் காணப்படக்கூடாது. அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா இந்த வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கறதா இருந்தா ஜெபம் இல்லாம, எனக்கு 4 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள வேகமா நான் போகணும். ஜெபம் இல்லாம இருக்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அந்த விழித்திருந்து ஜெபிச்சா மட்டும்தான் இந்த வெளிச்சங்கிற எண்ணெய் எப்பவுமே வெளிச்சம் விழுந்து வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு நம்ம பார்க்கறதா இருந்தா அந்த 10 கன்னிகைகளை குறித்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகையில 5 பேரு சரியா இருக்கிறாங்க, 5 பேரு அவங்க குறைபாடு உள்ளவர்களா காணப்படுறாங்க. கொஞ்சம் பேர் எண்ணெய் இல்லாம இருக்கிறாங்க, அது இல்லாம இருக்காங்க, திரி இல்லாம உட்காந்துருக்கோம், தீப்பிடி இல்லாம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ உட்காந்துருக்கிறாங்க. நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு இருந்து எண்ணெய் இல்லைனாலும் அது இருந்து வேஸ்ட். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி இந்த மைக் இருந்து உள்ள பேட்டரி இல்லைன்னா என்ன செய்யாது வச்சு. அல்லேலூயா. அழகா தான் இருக்கு, ஆனா உள்ள பேட்டரி இல்லையே, நமக்கு வேணும். அல்லேலூயா. பெயர் அளவுல கிறிஸ்தவரா நம்ம வாழணும் அப்படின்னா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஜெப வாழ்க்கை அவசியம். அது இருந்தாதான் அந்த மகிழ்ச்சி என்னாலும் நம்மளோடு கூட இருக்கும். அல்லேலூயா. சாதாரணமா இருக்காங்க.
நாம ஒரு நாள் ஒரு 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 கதைன்னு சொல்லுவாங்க, வயசான ஒரு மனுஷன் மரண படுக்கையில் இருக்கும்போது பேர என்ன சொன்னாங்களா, வாழ்க்கையில நான் பல தவறு செஞ்சேன், ஆனா ஒரு தவறு மட்டும் செய்யல அப்படின்னா. பேர கேட்டாலும் அது என்ன தவறு செய்யல அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை விட்டு நான் பிரியவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை விட்டு நான் பிரியல, அது ஒண்ணுதான் எனக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா. அவர் சாகும் பொழுது நல்ல போராட்டத்தை போறாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தான் நமக்குள்ளே காணப்படணும். அலையிலையா அதெல்லாம் விட்டுட்டு நாம வெளிச்சத்துக்கு சொல்லிட்டு நம்ம தேவையான காரியம் செஞ்சுட்டு போது வெளிச்சம் தன்னால மங்கி போயிடும். அலையிலையா மங்கிடும். நீங்க அனுதினம் சுத்தி இருக்கப்படலாம் காணப்பட வேண்டும். வெளிச்சத்தை பாதுகாப்பதற்கு ஆவிக்குரிய பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தினமும் டெய்லி தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிற பழக்கம், அதை உட்கொள்கிற பழக்கம், தியானிக்கிற பழக்கம் நமக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும். என்ன வசனம்னாலும் சரி, பைபிளுக்கு எல்லா வசனம் பிடிச்ச வசனம் பிடிக்காசம் எல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கு. அலையிலையா அது உங்களை அந்த வெளிச்சத்துக்குள்ள என்னாலும் பிரகாசம் வச்சுக்கிட்டே இருக்கும். அலையிலையா சங்கீதம் 119 105 அப்படிதான் சொல்கிறது, உங்களுடைய வார்த்தையின் காலையிலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வார்த்தை கண்டிப்பாக நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அலையிலையா அது இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இப்ப என்ன பாருங்க, இப்ப செல்போன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே செல்போன் இருக்கு. செல்போன் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப நம்ம வளர்ந்து வரும் பொழுது அந்த சிறுவர்களுக்கு இது உங்களுக்கு ஒரு செல்போன், இது உங்களுக்கு ஒன்று, இது உங்களுக்கு ஒரு நம்பரை வாங்குற மாதிரி சூழ்நிலை அப்படிதான் அமைஞ்சிருச்சு. ஓகே, தவறு கிடையாது. அதுக்கு டெய்லி ரீசார்ஜ் பண்றோமா, அதுக்கு கரண்ட் சார்ஜ் ஏற்றுறோமா, டெய்லி ஒரு 3 மாசத்துக்கு அதுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்றோமா, பண்ணுனாதான் அந்த செல் யூஸ் ஆகும். பண்ணல யூஸ் ஆகுதா கிடையாது. அந்த மாதிரி நாமளும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லி பண்ணணும். நம்ம செல்லுக்கு சார்ஜ் போடுறதுக்கு மறந்துட்டோமே, எப்படி ஆஃபீஸ் கெட்டு போறது, எப்படி வேலை கெட்டு போறது, இன்னைக்கு முழுக்க பாதியிலே இல்லாம போயிடுமே. எல்லா விஷயமும் அங்கே கரெக்டா இருக்கும். ஆனா நாம வேதத்துல சரியா இருக்கிறோமா, வேதம் படிக்கிறோமா, எல்லாத்தையும் நமக்கு கொஞ்சம் பாருங்க. அலையிலையா அடுத்து ஜெபம். முதல்ல வசனம் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஜெபம் வேணும். ஜெபம் பண்ணும் பொழுது அதுதான் நம்ம வாழ்க்கையில சுவாசமாக மாறும். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் சுகம் பண்ணுங்கள் என்று. அந்த உறவு நம்மகிட்ட இருக்கணும். எப்படியாக இருந்தாலும் சரி, தாவீது ராஜாவா இருந்தாலும் ஜெபிச்சாரு, தானியேல் பெரிய பிரதம மந்திரியாக இருந்தாலும் ஜெபிச்சாரு, இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருந்து ஜெபிச்சாரு. இப்படி எல்லாருமே பெரிய ஆளுக்கு போறாமே ஜெபிச்சு தான் பெரிய காரியங்களை பெற்றாங்க. அதே போல நாமளும் ஜெபிச்சு தான் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அலையிலையா அது நமக்கு வேணும். அது நம்ம கண்டிப்பா காணப்படணும். அடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்ட போல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தங்கிறது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஆலயத்துக்கு வரும்பொழுதோ அப்படிலாம் கிடையாது. டெய்லி நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். அலையிலையா அதான் பரிசுத்த வாழ்க்கை. டெய்லி பிரதிபலிக்கணும். அவர் பரிசுத்தர், அவர் நாமளும் பரிசுத்தமா மாறணும். அலையிலையா அப்படி இருக்கணும். போத்திபார் மனைவிட்ட அந்த யோசேப்பு மாணப்பட்டாங்க இல்லையா, அவர் எல்லாத்தையும் உதவி போட்டு போனாரு. அலையிலையா ஆனா யாருமே கிடையாது, யாருமே இல்லை. அதனால என்னனாலும் செஞ்சிருக்கலாம் அந்த மனுஷன். ஆனா அவரே செய்யவே இல்லை. நான் என் தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய பாவத்தை செய்வது எப்படி அப்படின்னு கேட்டார். அலையிலையா நாம அப்படி கேட்கணும். சமய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இந்த பாவத்தை செய்யறது நான் எப்படி நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். அலையிலையா அப்படி வளர்ந்தாதான் நமக்கு அந்த மகிழ்ச்சியான அந்த ஆசீர்வாதம் எப்போதுமே நம்மகிட்ட காணப்படும். அலையிலையா பரிசுத்த வாழ்க்கை நம்மளோட காணப்படணும். விசுவாசத்தோட ஐக்கியத்தை காணப்படணும். அந்த கைகை கூடுகையை சபையா கூடுகிற எல்லா கூடையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு தீ போட்டு கொளுச்சிக்கிட்டு வச்சுக்கோங்க, எல்லா விறகையும் வச்சுக்கிட்டு கொளுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விறகு கூட தனியா எடுத்து தனியா போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த விறகு அப்படியே அணைச்சி போயிடும். ஆனா இதே இது அந்த எரியிற விறகோட சேர்ந்து கொண்டு அதை வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்று போல எரிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சபை கூடுதல் இல்லாத அவசியம். கண்டிப்பாக அதை நாம் செய்ய வேண்டும். அலையிலையா அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம விளக்கு அணையக்கூடிய சான்சஸும் வராது. அலையிலையா அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து சாட்சியா வரும். முடிச்சாலும் சாட்சியா வரும். சாட்சிங்கிற ஒன்று வேணும். மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, விதைக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கு அறுவடை செய்ய போறோம், எல்லாமே சந்தோஷம். அலையிலையா நமக்குள்ள சாட்சி இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியும். அலையிலையா மத்தேயு 5:16 சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி அவங்களுடைய வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கிடக்கிறது. அலையிலையா நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணும்.
அல்லேலூயா. அதுக்கு சாட்சி வரணும், நற்கிரியை வெளிவரணும். அல்லேலூயா. அப்படி வரனால காணப்படணும்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை, அல்லேலூயா, பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம செம்மையான இருதயம் கொண்டவர்களாக நீதிமானாக வாழுவோம். எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிற எல்லா சுதந்திரையும் நாம் சுதந்திரிப்போம். அல்லேலூயா. அதுல எந்த குறைவும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, போனோன்னா பாஸ்டர்கிட்ட சம்மந்தப்பட்ட சொன்னாங்க, பயப்படவே கூடாது, பாவத்துக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும். இல்லை நம்ம அப்படியே எடுத்து சில கொஸ்டின் வந்து கேட்டுருந்தீங்களா, கேட்டுருந்தீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கும்போதே சொல்லிடுறேன். பிறகு நாளைக்கு வந்துட்டு அவங்க வந்து பாஸ்டர்கிட்ட சம்மந்தப்பட்ட வந்து பாவம் பயப்படவே கூடாதுன்னு சொன்னாங்க. யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஆனால் பாவத்துக்கு யோசிச்சு பயந்து ஓடுனாருலாம். அப்போ ஆண்டவருக்கு பயம் இருந்ததுனா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒரு பயம் யோசிக்கூடாது. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல பிரயோஜனமாக இருந்தது. அந்த எனக்கு இது ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, நாய்க்கான் கக்கியவே. அப்போ நம்ம பாவம் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யறாங்க, மன்னியன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்தை தான் நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்போ இந்த வசனம் நம்மளுக்குள்ள இல்லை. அதுக்காக தான் நினைவுபடுத்துகிறேன். இந்த வசனம் நம்ம அண்ணா அப்படி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இந்த வசனம் நம்மளுக்குள்ள இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அது ஞாபகம் சொன்னாங்களா? இப்படி நிறைய காரியங்கள். அந்த யோசிப்பை குறித்து பார்த்தோம்னா, அந்த யோசிப்பை போட்டி பார்த்து மனைவி யோசிப்பை சகோதரர் என்ன செய்தாங்க? உள்ளிக்குள்ள முதல்ல ஏன் என்ன பண்ணாங்க? நீ மட்டும் நீ கஷ்டம் கட்டி வைக்கணும், அப்படி நடக்குமோ அப்படின்னு. ரெண்டாவது குழிக்குள்ளத்தில் கொண்டு போட்டாங்க. மூணாவது என்ன செய்தாங்க? விற்று போட்டாங்க. ஏசிபிசு 30 வெள்ளி காசு, இவர் 20 வெள்ளி காசு விற்று போட்டாங்க. அப்போ கடைசியில் எங்கே வச்சு போத்தி பார்த்துங்க. இன்னைக்கு காலையில் அந்த பிரசங்கம் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த போத்தி பார்வட்டில் தனக்குண்டான யாவற்றையும் யோசிச்சு வசமாக கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லையா? அப்போ அங்கே வேறு வேலை காட்டணும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனால அப்போ அந்த யோசிப்பை வந்து எப்படி நிர்விசாரமாக சொல்லியிருக்கான், பயப்படாமல். கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால் அவன் வந்து அப்பப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டான். எப்படி சொல்ல மாட்டாங்க? இந்த யோசிப்பு என்கிட்ட சயனித்தான், இவன் எப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க உள்ளவங்கெல்லாம் அப்போ அந்த யோசிப்பு எல்லாம் அவங்க எல்லாரும் முன்னுக்கு எவ்வளோ மரியாதையாக இருந்திருப்பாரு இல்லையா? அப்போ எல்லாரும் அந்த போலீஸ் வசமாக கொடுக்கும்போது அந்த யோசிப்பு எவ்வளோ வேதனைப்பட்டு போயிருப்பாருங்க, எவ்வளோ நோங்கி போயிருப்பாருங்க. ஒரு நிமிஷம் நான் காலையில் அதை யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அண்ணன் யோசிப்பை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கோம். யோசிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் என்ன செய்தாங்க. அப்போ அந்த ஒரு நிமிஷம் அப்போ நம்ம யாரையும் நிமிஷமாக பேசுகிறோம். அப்போ எவ்வளோ நொறுங்குவாங்க இல்லையா? நொறுங்குவாங்கல்ல, அதெல்லாம் பாவம். அப்போ அந்த யோசிப்புடைய காலத்தில் அந்த யோசிப்பு அவங்கள அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாவமும் செய்யலை. எந்த பாவமும் செய்யாமல் நிர்விசாரம் அவன் என்ன செய்யறா? யோசிப்பேன் இப்படி தான் நம்மளும் சில நேரம் என்ன செய்வோம் பழி இல்லாத பழி சுமத்து. அந்த இடத்துல யாராவது வந்து சொன்னாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டோம். ஒருத்தவங்க வந்து தப்பு செய்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் இது செய்யலை அப்படி கூட நம்ம வந்து சொல்லுவோம். ஏன் இயேசுக்கு யாருமே சொல்லலை, அவர் பாவம் செய்யாதவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த நாட்களில் அந்த யோசிப்பை ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. அந்த யோசிப்பை கர்த்தருடைய இருக்கணும். எல்லாரும் முன்னாலே தலை குனிஞ்சு வேலைப்பட்டு அவன் எவ்வளோ நிர்விசாரமாக பேசிட்டாங்க. அப்போ அந்த யோசிப்பு அந்த பார்வோன் அரண்மனையில் உயர்த்தப்படும் போது அவன் எவ்வளோ வெட்கப்பட்டிருப்பாங்க. அதானே ஒரு பாவம் செய்யாதே வந்து நம்ம கொடுக்கலாம். அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆயிடலாம், பஞ்சம் வந்துக்கலாம், பஞ்சம் வந்தாலும் இல்லையா வந்துடலாம். அது மாதிரி சிம்சோன் அன்னைக்கு சிம்சோனை பற்றி சொன்னாங்க. அந்த சிம்சோனுக்கு ஆண்டு எவ்வளோ திரும்ப கொடுத்துருந்தாரு இல்லையா? ஆனால் அவன் எங்கே போயிடலாம்? அதுலேயும் அவனுக்கு பெருமை. யாருக்கு பெருமை இருந்து? நேபாளம் பெருமை இருந்து, சிம்சோனுக்கும் பெருமை இருந்து. ஏன்னா நான் அப்படியே ஓடிடுவேன். ஆனால் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, அவனே பிடிக்கவங்க. அப்புறம் 2 நேரம் ஓடினாங்க, 3ஆம் நேரமும் என்ன செய்யறான்? 40 பேர் அவன் பலம் இழந்து போயிட்டாங்க. அவனே ரகசியம் வெளியே அவனே சொல்லியிருக்கான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்மளுக்காக நம்ம முன்னுக்கு மயற்சி இருக்குது. ஏன்னா உபாகமம் 28 அதிகாரம் அத்தனை 14 வசனமும் ஆசீர்வாத வசனம் நம்ம முன்னுக்காக வைக்கப்பட்டிருக்கு. சாப வசனம் 54, மொத்தம் 68. அதில் சாப வசனம் 58. அப்போ பாருங்க, பாவத்தை எவ்வளோ வேதனையாக கத்த நினைக்கிறாரு இல்லையா? ஆசீர்வாதம் 14 வருஷத்துக்குள்ளே வந்தாச்சு. அப்போ நம்ம முன்னுக்கு தான் ஆசீர்வாதம் வச்சுருக்கு, சாபம் நம்ம முன்னுக்கு தான் வச்சுருக்கு.
அது எதை எடுக்கணுங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கு. அப்போ நம்ம வெளிச்சத்தின் பாதையில் நடந்தோம்னா கண்டிப்பா நம்ம நீதிமான வாழ்ந்தோம்னா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். இல்லைன்னா அந்த சாமம் 54 வசனம் சாமம் வாசிங்க, அதெல்லாம் வாசிங்க. ரொம்ப இந்த 28 அதிகாரத்தை வாசிங்க. அந்த 14 வசனத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் வரும். மீதி 54 வசனம் சாமம். இப்படி நிறைய நம்முடைய காரியங்கள்ல பார்க்கும்போது ஆண்டு நம்மளுக்கு அதனால ஊழியக்காரங்க வச்சு நிறைய காரியத்தை கற்றுக்காரு. அவனை 4வது பிரசங்கமும் அதில் சொன்ன இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப அப்படின்னா ஏசாயா 54:59 உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாகாது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கிய ஆண்டவர்களுக்கு இல்லைன்னா நம்ம நிறைய பிரிவுகள் நமக்கு வரும். நம்ம எதுலெல்லாம் நல்லா இருந்தோமோ அதெல்லாம் நம்மளுக்கு விலை போகும். அதான் அது நம்முடைய அக்கிரமம், நம்முடைய கிரியை. அப்போ நம்ம எப்பவும் அந்த ஆமாம் பாருங்க, ஒன்றுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. யுத்தத்தை போயிட்டு எல்லாமே என்ன எரிச்சிட்டு வந்துடணும், ஒன்றுமே கொண்டு வரும். ஆனால் அவன் என்ன செய்தான், அவங்க விருப்பமான ஒரு சாலம் அது கொண்டு வந்தான். அதை கொண்டு வந்து ஆனால் அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருந்தாங்க இல்லை, அவங்க புதைச்சி வச்சோம். அப்போ நம்ம இதுல நிறைய காரணங்களை புதைச்சி வச்சு நம்ம இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றா நினச்சி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்ம மகிழ்ச்சியை நம்ம எடுக்கணும். ஆனால் நீ நல்லா தெளிவாக நிறைய விளக்கண்ணே தந்தாங்க. அப்படியே நிறைய ஒவ்வொன்றுக்கும் அழகாக சொல்லி அது வீட்டில் வெளியிறங்கணும்னு மறந்துடும். இல்லை ஒரு பிரசங்கம் கேட்டால் அதை மறக்கக்கூடாது. அதோட காரணமாவது நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், ஞாபகம் இருக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம மத்தியில் சிவகாசிகள் எல்லாரும் பக்கத்துக்கு தான் வர்றாங்க. இவங்க தூரத்தில் சிவகாசிலிருந்து நம்ம மத்தியில் வந்து அவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு தெளிவாய் நல்ல விளக்கமா, இதுதான் ஆசீர்வாதம், இது இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அப்படிப்பட்ட கண்டித்து உணர்த்துகிற நாளில் நமக்கு கற்றுத்தர கத்தர் அவங்கள மூலம் நம்மளை கற்றுத்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கும் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி இந்த நாட்களில் கண்டிப்பாக ரட்சிப்பை வாங்கணும். எங்கள் விருப்பமே அதுதான். எப்படியாவது நீங்கள் ரட்சிப்பை வாங்கிடணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். அதனால் நீங்கள் குடும்பமாக ரட்சிக்கணும். இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருப்போம். எங்கெங்கெல்லாம் எப்படிலாமோ நடக்க யுத்தங்களும் பிரச்சனைகளும். அதனால நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய பாதையில் நம்ம நடந்தோம்னா நம்மளும் நம்ம குடும்பம்லாம் பாதுகாக்கப்படுவோம். இல்லைன்னா நம்மளுடைய இருதயம் நம்ம நீதிமான வாழ்ந்து நம்ம செம்மையான இருதயங்களோட வாழ்ந்து அந்த வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம நடத்துவாங்க. நாளைக்கு நம்மளுக்கு அறிவிப்பு, நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு 3 மணிக்கு நமக்கு ஆரம்பிச்சிடுவோம். மற்ற நாள் 3:30 தான் நம்ம ஆரம்பிப்போம். நாளைக்கு ஆராதனை 3 மணிக்கு. ஆனால் 2:30 மணிக்கெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் வந்து